ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தொடர்ந்து பிஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இதில் வந்து மேக்ஸ் சிலபஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட, அதாவது வந்து 2023 லாஸ்ட் பிஓவில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு குரூப் 4 லெவலில் வந்து கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்கிரேடாக வந்து ஒரு குரூப் 1 லெவலில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சிலபஸ் பிஓ சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாவே வந்து டிகிரி லெவல். ஓகேங்களா? ஒரு பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் குவாலிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து போடணும். இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து பாருங்கள், 0.125 + 0.027 divided by 0.5 into 0.5 plus 0.09 minus 0.15 இதோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பெருக்கலோ வகுத்தலோ கூட்டலோ இது மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷனில் வந்து ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி போகிறோம். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பேன். a³ + b³ என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b × a² - ab + b². ஓகேங்களா? அதேமாதிரி a³ - b³ என்ன ஃபார்முலானா a - b a³ + ab + b². அதாவது இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் வரும். ஓகேங்களா? அதேமாரி இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து ப்ளஸ் வரும். அவ்வளோதான், கொஞ்சம் மாற்றி வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் வந்தால் இங்கேயும் மைனஸ். இதுக்கு வந்து அல்டர்னேட்டிவாக இங்கே வந்து ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த சம் இது வந்து நம்ம எப்படி வந்து எழுதிக்கலாம் அப்படின்னா, அதாவது ஏவை வந்து நம்ம 0.5ன்னு எடுத்துக்கிறோம், பியை வந்து 0.3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது எப்படி நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து a³ + b³ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஏவை வந்து நம்ம 0.5ன்னு எடுத்துக்கிறோம். அதேமாரி இங்கே வந்து 0.09 இருக்குது. அப்போ பிஏ வந்து நம்ம 0.09 நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம இதை தான் பார்க்கணும். இது வந்து a³ இருக்குது, a³ நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வந்து b³ வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏபியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இதை வந்து 0.5 the whole cube இப்படி நம்ம 5 × 5 × 5 0.5 அது மாதிரி போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 0.125 வந்துடும். அதேமாரி இங்கே வந்து 0.3 0.3 0.3 இது வந்து ஒரு 3 டைம்ஸ் போட்டோம்னா 0.027 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். இந்த டேர்மை இது வந்து பிரித்து எழுதியிருக்கோம். ஏன்னா a³ + b³ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக. அதேமாரி இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு 0.5. ஓகேங்களா? அப்போ 0.5 the whole square ப்ளஸ் இங்கே வந்து 0.09 வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம இந்த ஸ்கொயர்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 0.3 × 0.3 இது வந்து 2 டைம்ஸு. இது வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா 0.09 வந்துடும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் 0.3 the whole square அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா 0.15 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா 0.5 0.3 இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா 5 × 15. இங்கே வந்து 2 ஸ்தானம் இருக்குது, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும். ஓகேங்களா? இது மாதிரி தான் இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதியிருக்கோம். இது ஏன்னா நம்ம அந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக. இது பாருங்கள், இந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா a³ + p³ divided by a² + b² - ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன்.
ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்து மாட்டிங்களா, இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம வந்து ப்ளஸ் தான் வரும். இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். சாரி, இங்கே வந்து மைனஸ் வந்துடும். இந்த மைனஸ் ஏபிங்கிற இடத்துல மைனஸ் வந்துடும். இப்போ ஏ ப்ளஸ் பி, இதுக்கு வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு வந்து என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி வந்து டிவைடரில் இருக்குது. அதை அப்படியே வந்து போட்டுக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் மீதி இருக்கிறது வந்து ஏ ப்ளஸ் பி மட்டும்தான். அப்போ ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் வந்து மீதி இருக்குது. இங்கே ஆல்ரெடி நம்ம ஏ வந்து என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா 0.5 எடுத்திருக்கோம், பி வந்து 0.3ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போது இதை வந்து ஏவை வந்து 0.5 ப்ளஸ் பி வந்து 0.3, அதாவது 0.5 0.3 இதை வந்து கூட்டணும் அப்படின்னா 0.8. நம்ம பெருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம 2 2 ஸ்தானம் தள்ளி இங்கே வந்து புள்ளி வச்சுருக்கோம். சரிங்களா? கூட்டுறதுக்கு வந்து நம்ம அப்படியே தான் வந்து கூட்டி போடணும். 15 அப்படின்னு போட்டுறக்கூடாது. 2 ஸ்தானம் தள்ளி இது வந்து 5 3 8 ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும் 0.8. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 0.8 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து 2023 கேட்கப்பட்ட ஒரு பிஓ கொஸ்டின்ஸ். இது மாதிரி நீங்கள் நிறையா வேறு நம்பர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார்முலா வந்து ரொம்பவே முக்கியம். ஃபார்முலா இதுக்கு தெரியாமல் நம்ம இதை வந்து நமக்கு போட முடியாது. ஓகேங்களா? அதனால் ஃபார்முலா வந்து நீங்கள் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவிலே கொடுத்துருக்கேன். அந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்னென்னா ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. அதை நீங்கள் வந்து அப்படி நோட்டில் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலா படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.